90 நாட்களில் சர்க்கரையை குறைப்பது எப்படி? சர்க்கரையை குறைக்க 90 நாள் தேவை. ஒரு நாள்லையும் குறைக்கலாம். ஆனால் தொடர்ச்சியா சர்க்கரை பார்க்கறப்ப கண்ட்ரோலா கொண்டு வர்றதுக்கு 3 மாசம், அதாவது 90 நாள் தேவை. அது எப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். சர்க்கரை வைத்தியங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்ஸ். இப்ப நம்ம ஒரு சுகர் பார்க்கிறோம், சுகருடைய அளவுக்கு ஏத்தாப்புல ஒரு மாத்திரையோட அளவு எழுதி தந்துடும். ஒரு 1 மில்லிகிராம் மாத்திரைன்னு வச்சுக்கிறோமே, அதை எழுதி தரோம். ஒரு மாசம் கழிச்சு சுகர் பார்க்கறப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலா இருக்குன்னா இதுதான் அவருக்கான டோஸ். தொடர்ச்சியா நம்ம கண்காணிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சர்க்கரை கூடுச்சுன்னா மாத்திரையோட அளவை கூட்டுவோம், சர்க்கரை குறைஞ்சிருச்சுன்னா மாத்திரையோட அளவை குறைப்போம். இது மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு தான் சர்க்கரை வைத்தியம்ங்கிறது. இந்த கணக்கை நம்ம சரியா எப்படி போடணும், நமக்கு ரிசல்ட் எப்படி நல்லபடியா கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வரேன். அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனையை நிறுவி கடந்த 35 வருஷமா நடத்திக்கிட்டு வரேன். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பண்ணி நல்லா இருக்காங்க. எங்க மருத்துவமனையோட சிறப்பம்சம் என்னன்னா, சர்க்கரை மற்றும் சர்க்கரைனால வரக்கூடிய கால் புண்ணுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை அப்படின்னு சொல்றதுல நான் பெருமை அடைகிறேன். எங்க சேனல் மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட பேசுறேன். அறிவியலுக்கு புறம்பா நான் எதையும் பேசுறதே இல்லை. அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு 90 நாள்ல சர்க்கரையை குறைச்சு மேற்கொண்டு வருஷ கணக்கா அவங்களுக்கு சர்க்கரை கூடாம இருக்கிறதுக்கு எங்க ஆஸ்பத்திரியில ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றோம். அது என்ன மெத்தடுனா, ஒரு சுகர் பேஷண்ட் எங்கிட்ட வந்தோடனே அவங்கள பத்தி ஒரு முழு டேட்டா எடுக்கிறோம். அது என்னன்னா, அவங்களுக்கு சுகர் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன மாத்திரை சாப்பிடுறாங்க, சர்க்கரையோட இணை நோய்கள், அதாவது தைராய்டு, பிரஷர், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி இணை நோய்கள் இருக்கா, அந்த நோய்களுக்கும் என்ன மாதிரி மாத்திரை சாப்பிடுறாங்க, இதுவரைக்கும் அவங்க ப்ராப்பரா வைத்தியம் பண்ணினாங்களா, வைத்தியம் பண்ணலையா, உடற்பயிற்சி பண்றாங்களா பண்ணலையா, எத்தனை டாக்டர்கிட்ட பார்த்தாங்க, ஒரு இடத்துல நிலையா பார்த்தாங்களா, மாறி மாறி பார்க்கறாங்களா, இந்த மாதிரி ஒரு முழு டேட்டாவை எடுக்கிறோம். இந்த டேட்டாவை எங்க ஆஸ்பத்திரியில உள்ள சர்க்கரைக்கான ஸ்பெஷல் ஸ்டாஃப் எடுத்துருவாங்க. எடுத்து ஒரு அரை மணி நேரத்துல அந்த பேஷண்ட பத்தி முழு டேட்டா மருத்துவ ஜாதகம் மாதிரி என் கைக்கு வந்துடும். இந்த கைக்கு வந்தோடனே என்னால அந்த பேஷண்ட் ரெகுலரா பார்க்கறவங்களா, அவங்களுக்கு வேற என்னென்ன நோய்கள் இருக்கு, மாத்திரை எதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு சர்க்கரை குறையாம இருக்கு அப்படிங்கறத நானும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இது தவிர அந்த பேஷண்டோட வெயிட் என்ன, அந்த வெயிட் நார்மல் வெயிட்டை விட கூட இருக்காங்களா, இப்ப அவங்க பிரஷருடைய அளவு என்ன, அந்த டேட்டாவோட நாங்க சேர்த்து எடுக்கிறோம். அப்ப எந்த மாத்திரை சாப்பிட்டு அவங்களுக்கு கேட்கல அப்படிங்கறத எங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருது. இதை வச்சுதான் மாத்திரையை நாங்க டிசைட் பண்றோம். ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒருத்தருக்கு வெயிட் கூட இருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல உள்ள சதை பகுதி, ஈரல் பகுதி, இங்க எல்லாம் கொழுப்பு அதிகமா படிஞ்சிருக்கும். அப்ப அவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கும். அப்ப அந்த எதிர்ப்பு தன்மையை குறைக்கிற மாதிரி அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும். இந்த ஹிஸ்டரியை வச்சு பேஷண்ட எக்ஸாமினேஷன் பண்ணி நாங்க டிசைட் பண்றோம். சில சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கழுத்துல ஒரு கருப்பு வளைய மாதிரி இருக்கும். இது அக்கன்தைசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்ற ஒரு மருத்துவ நிலைப்பாடு. இது அவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு பொருள். அப்ப அந்த எதிர்ப்பு தன்மையை குறைக்கிற மாதிரி மாத்திரைகள் கொடுத்தா அவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுல வரும். இது எல்லாமே அரை மணி நேரத்துல எடுக்கிற அந்த மருத்துவ ஜாதகம் தான் அவங்களுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுது. இதை பத்தி எல்லாம் விரிவா என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை வச்சு சர்க்கரையை பத்திய ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், நோய்களின் தாய் அப்படின்ற இந்த புத்தகம். இதுல எல்லாம் விவரமா இருக்கும். உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு போன் பண்ணி நீங்களும் வாங்கி அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, அவங்களுக்கு கொழுப்பு சத்தெல்லாம் சதையிலையோ ஈரல்லையோ படிஞ்சிருக்காது, அவங்களுக்கு சர்க்கரை வரும். ஒல்லியா இருக்கவங்களுக்கு சர்க்கரை வராதுன்னு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் தவறு. அவங்களுக்கு இன்சுலின் சுரப்பு குறைவா இருக்கும். அப்ப அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிற மாதிரி உள்ள மாத்திரைகள் நம்ம கொடுக்கணும். சில பேர் 10ல இருந்து 15 இட்லி சாப்பிட்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் 30 இட்லி சாப்பிட்ற ஆட்களை கூட பார்த்திருக்கேன். அப்ப இந்த ஹிஸ்டரி எடுக்கிறப்ப அந்த இட்லிங்கிறத ஒரு அடையாளமா வச்சுக்கிறோம். இட்லி காலையில எத்தனை சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டாலே அவங்க சாப்பாட்டு பிரியரா அப்படிங்கறத நம்ம முடிவெடுத்துறோம். அந்த மாதிரி 10-15 இட்லி சாப்பிட்றவங்களுக்கு அந்த சாப்பாட்டுல உள்ள கார்போஹைட்ரேட், அதாவது சர்க்கரை சத்து உடம்புல சேராம இருக்கிறதுக்காக மாத்திரை கொடுக்கிறோம். அந்த மாத்திரை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல சர்க்கரை சத்தை பாதி ஜீரணம் ஆகி பாதி வெளியே கொண்டு போயிடும். இதனால அவங்களுக்கு சர்க்கரையை குறைக்கலாம். அதாவது சாப்பாடு நிறைய சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல சர்க்கரை சத்து ஏறாம இருக்கிறதுக்கான மாத்திரைகளை கொடுத்து அவங்களுக்கு சர்க்கரையை குறைக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நோயாளிக்கும் என்ன மாத்திரை
மாத்திரை கொடுக்கணும், என்ன மாத்திரை கொடுத்தா சர்க்கரை குறையும் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு நாங்க எடுக்கிற அந்த அரை மணி நேர மெடிக்கல் ஹிஸ்டரி தான் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. சில பேர் ஒல்லியாவும் இருக்க மாட்டாங்க, குண்டாவும் இருக்க மாட்டாங்க, நடுத்தர சைஸ்ல இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி மாத்திரை கொடுப்போம் அப்படின்னா, நம்ம சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு நம்ம கணையம், அதாவது பேங்க்ரியாஸ்னு சொல்லக்கூடிய கணையம் தான். அந்த கணையத்துல 2 வகையான செல்கள் இருக்கு. ஒன்னு ஆல்பா செல்கள், இன்னொன்னு பீட்டா செல்கள். இந்த ஆல்பா செல்கள்ல சுரக்கிற ஹார்மோன் சர்க்கரை சத்தை அதிகப்படுத்தும். பீட்டா செல்கள்ல சுரக்கிற இன்சுலின் அதிகமாகிற சர்க்கரையை குறைக்கும். ஒண்ணுக்கொன்னு எதிர் வேலையை செய்யும். இதை வச்சும் நாங்க பேஷண்ட ரகம் பிரிக்கிறோம். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு ஆல்பா செல்களுடைய சுரப்பை குறைக்கிற மாதிரி மாத்திரை கொடுத்து சர்க்கரையை குறைக்கிறோம். பீட்டா செல்கள்ல உள்ள இன்சுலின் சுரப்பு குறைவா இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துற மாதிரி மாத்திரை கொடுத்து சர்க்கரையை கட்டுப்படுத்துறோம். இது எல்லாமே நாங்க எப்படி மாத்திரை கொடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு அந்த அரை மணி நேரம் நாங்க எடுக்கிற மருத்துவ ஜாதகம் தான் எங்களுக்கு உதவி செய்யுது. இப்ப மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டோம். இப்ப கொடுத்த மாத்திரை அவங்களுக்கு வேலை செய்தா அப்படின்னு பாக்குறதுக்கு முதல்ல 1 மாசம் டைம் கொடுக்கிறோம். அந்த 1 மாசம் கழிச்சு அவங்க எங்கள்கிட்ட திருப்பி வர்ற அன்னைக்கு வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு அன்னைக்கு சர்க்கரையோட அளவை பார்க்கிறோம். சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்துற மாத்திரை கரெக்டா வேலை செய்து அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க, 2 அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்க பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். அவங்களுக்கு டோஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இடையில சர்க்கரை கூடுச்சு அப்படின்னா அந்த டோஸ்ல மட்டும் சின்ன சின்ன மாறுதல்கள் நம்ம பண்ணாலே போதுமானது. இப்ப 1 மாசம் கழிச்சு ஒரு சுகர் பேஷண்ட் வர்றாங்க, அப்பவும் சர்க்கரை கண்ட்ரோலா வரல அப்படின்னா அதுல சின்ன மாறுதல்கள் பண்ணி 2 மாசம் கழிச்சு அவங்கள திருப்பி வர சொல்லுவோம். அப்பவும் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா நம்ம பண்ணிருக்க வைத்தியத்துல எங்கேயோ தவறு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு மறுபடியும் அவங்களுக்கு ரீஅசஸ் பண்ணி அதற்கு ஏற்ப மாத்திரையில மாற்றம் செஞ்சு அனுப்பிச்சிடுறோம். ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கரெக்டா மாத்திரை கொடுத்து கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வந்துடுறோம். கொண்டுட்டு வந்த பின்னாடி அவங்க அந்த மாத்திரையை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு 2 அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்க ஆஸ்பத்திரியில பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு சர்க்கரை தொடர்ச்சியாவே கண்ட்ரோலா இருக்கும். எல்லா டாக்டருக்குமே இது தெரியும். எல்லாரும் ஒரே புத்தகம் தான் படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில தான் இந்த வைத்தியத்தை நாங்க செய்யறோம். நான் என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை வச்சு பேஷண்ட் நான் கத்துக்கிட்ட அனுபவங்களையும் வச்சு இந்த கணக்கை நான் போடுறப்ப அதோட ரிசல்ட் கரெக்டா வருது, சர்க்கரையோட அளவும் குறையுது. சர்க்கரைக்கு மாத்திரை மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமா பத்தாது. மாத்திரை மிக முக்கியமானது. 2வது ஒரு சிறு உடற்பயிற்சி, கொஞ்சமாவது நடக்கணும். 3வது உணவு கட்டுப்பாடு. 4வது மருத்துவ ஆலோசனை. இந்த 4ம் இருந்தாதான் சர்க்கரையை நம்ம ஜெயிக்க முடியும். உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இருக்கா? இன்னைக்கு சுகர் பாத்தீங்களா? இல்ல கடைசியா நீங்க பார்த்த சுகர் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சர்க்கரையை பத்திய உணவு சொன்னேன், அது முக்கியமா சொல்லணும். எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்த உடனே சாப்பாட்டை பத்தி ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காக ஒரு வீடியோ பிரசன்டேஷன் பண்றோம். அந்த வீடியோல அவங்க என்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிட்டா சர்க்கரை கூடும், என்னென்ன சாப்பிட்டா சர்க்கரை கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துடுறோம். இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு முறைகள் பொருந்தாது. ஒருத்தர் வயல்ல வேலை பார்ப்பாரு, அவருக்கான உணவு முறை. ஒரு ஆபீஸ்ல ஏசியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கான உணவு முறை என்ன, அந்த மாதிரி என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கான உணவு பட்டியலை நாங்க தயார் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடுறோம். ஒவ்வொரு முறை வரும்போதும் சர்க்கரை கூடுச்சுன்னா என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து எங்க டயட்டீஷியன் கண்டினியூஸா அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டே வர்றதுனால 3 மாசத்துக்குள்ளேயே ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்பட்டுரும். ஏறக்குறைய டாக்டர் மாதிரி ஆயிடுவாங்க. இது எல்லாமே 90 நாள்ல நாங்க முடிச்சிடுறோம். 90 நாளைக்கு அப்புறம் சர்க்கரை நல்லா கண்ட்ரோல் வந்த உடனே அந்த மாத்திரையை தொடர்ச்சியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்க பாக்குற வேலையை பொறுத்து 2 அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்க டாக்டரை பார்த்தாலே போதுமானது. அது வருஷத்துக்கு ஒரு 5 தடவை பார்த்து சர்க்கரையோட அளவு சரியா இருக்கா, உங்க வெயிட் எதுவும் கூடி இருக்கா, பிபி சரியா இருக்கா, வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. இந்த மாதிரி கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா சர்க்கரைனால வரக்கூடிய எந்த பிரச்சனையும், ஒரு நெஞ்சுவலி வருது, காலில் புண்ணு வருது, இல்ல திடீர்னு ஒரு காசநோய் வருது, எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சர்க்கரை நோய் நல்லது அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. சர்க்கரை நோய் நல்லதா, அது எப்படி சார் நல்லது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அவசியம் போய் அந்த வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.